அந்த வாழ்வை பெற கடவுள் அழைக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காசு அழைக்கக்கூடாது, பதவி புகழ் அழைக்கக்கூடாது, இந்த உலக காரியங்கள் ஆசைகள் அழைக்கக்கூடாது. அவைகளில் அழைக்கப்பட்டு அந்த ஆசைக்கு இணங்கி அந்த அழைப்புக்கு இணங்கி செல்லுபவர்கள் எல்லாம் தந்தையால் அழைக்கப்படுவதில்லை. தந்தையால் அழைக்கப்படுபவர்கள் யார்? உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வந்து உள்ளேன் என்று சொல்லுகிற அந்த சரண்டர்ட் ஆட்டிடியூட், அந்த சரணடைந்த மனநிலை கொண்டவர்கள், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்ற உள்ளம் கொண்டிருப்பவர்கள், அவர்களை கடவுள் அழைக்கிறார் என்று பொருள். கடவுள் அழைத்தால் அவர்கள் இயேசுவிடம் வருவார்கள். சரண்டரான மனநிலையிலே உள்ளவர்கள், கீழ்ப்படுகின்ற கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்ற மனநிலையிலே உள்ளவர்களை இயேசுவிடம் வந்து விட்டார்கள் என்று பொருள். இயேசு அவரே கடவுள் தந்தையிடம், இதோ வருகிறேன் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற, என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பத்தின்படியே நடக்கட்டும், என்னுடைய ஆவியை உம் கையில் ஒப்படைக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிற, வெளிப்படையாக அவரிலே இருக்கிற என்ன மனநிலை என்பதை வெளிப்படுத்துகின்ற அவருடைய வார்த்தைகளின்படி நடப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவிடம் வந்து சேர்ந்து உள்ளார்கள். இயேசுவிடம் வந்து சேர்ந்து விட்டால் அவர் என்ன சொல்லுகிறார்? என்னிடம் வராமல் உலகை நம்பியவர்கள் மன்னாவை உண்டனர், கடவுள் அவங்களுக்கு பசியை தீர்த்தாரு, அவங்களுக்கு செங்கடல்ல இருந்து காப்பாற்றினாரு, அவர்கள் எதிரிகளிடம் இருந்து காத்தார், நோய் தொல்லைகளிலிருந்து காத்தார், எல்லாம் செய்தார். ஆனால் இறந்து போய்விட்டனர். உடல் உயிர் வாழ்வு இறந்து போனது. இயேசுவிடம் வந்து சேர்ந்துள்ளவர்கள், திருவுளத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுபவர்கள், உமக்கு கீழ்ப்படுகிறேன், உம்முடைய கட்டளைகளே என்னுடைய வாழ்வு என்று இயேசுவை போல சொல்லுகிறவர்கள், வாழுகிறவர்கள் இயேசுவிடம் வந்துள்ளார்கள். அப்படிப்பட்டவர்கள் சாகவே மாட்டார்கள். இந்த உடல் உயிர் சாகும், ஆன்மா சாகாது. நித்திய சாவுன்னு சொல்கிறோம்ல, நரகம்னு சொல்கிறோம்ல, அது நம் பக்கம் தலை வச்சு படுக்காது. காரணம், நம்ம விண்ணகத்தின் பக்கம் தலை வச்சு படுத்திருக்கிறோம்.